ஹை ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன்பிசி டெட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 6th ல இருந்து 10th வரைக்கும் இருக்கிற மேற்கோள்கள், இதுல இருந்து கண்டிப்பா டிஎன்பிசி யாருன்னா ஒரு 3ல இருந்து 4 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெட்லயும் வந்து 30 மார்க்ல ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து கேட்பாங்க. இதோட பிடிஎஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. நீங்க தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்னென்னு சொல்லிட்டு பாருங்க, எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 6th ஸ்டாண்டர்ட்ல கிட்டத்தட்ட வந்து 31 மேற்கோள்கள், சரிங்களா? 31 மேற்கோள்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேற்கோள்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, யாமறிந்த மொழிகளின் போல் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவங்கம் காணும். இது வந்து பாரதியார் சொன்னது, சரிங்களா? இது வந்து முக்கியமானது. அதை தவிர்த்து இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது மேற்கோள்கள். 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த இது வந்து ரிப்பீட்டட் கேட்ட கொஸ்டின். கோட்சுரா எரிந்தான சுருங்கி நரம்பின் முடிமுதிர் பரதவர் அப்படின்னு வந்து எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க மீனவர்களை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நச்சினையில. அது மாதிரி இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். நெடுவெளிசி நெடுவசி பறந்தவடு, சரிங்களா? அது வந்து எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 10 வந்து இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கொஸ்டினும் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். நாராய் நாராய் செங்கால் நாராய் தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு எகுவீர் ஆய். இந்த இது வந்து சத்தியமுத்த புலவர். அந்த மாதிரி வந்து முக்கியமான மேற்கோள்கள். இந்த மாதிரி வந்து படிச்சோம் அப்படின்னா 6th ல இருந்து 12th வரைக்கும் என்ன மேற்கோள்கள், அதை தவிர்த்து வந்து என்ன மாதிரி வந்து பாடல்கள் அப்படின்னு சொல்லி தனித்தனியா நம்ம ஸ்பிளிட் பண்ணி வந்து கொடுக்க போறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டாபிக், டெட்டுக்கான ஃபர்ஸ்ட் டாபிக். நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேற ஏதாவது டவுட் கேட்டாலும், வேற ஏதாவது டவுட்ஸ் இதை பத்தி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.